வணக்கம். ஆர்டிவியின் கேஜிஎஃப் நியூஸ். கேஜிஎஃப்ல எந்த விதமான நலனுக்காகவும் இந்த பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. 6 எம்எல்ஏங்க இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. கேஜிஎஃப் மக்களுக்கு பேரதிர்ச்சி. பட்ஜெட்டில் 0. சிபிஐ கட்சியினர் ஆவேசம். கேஜிஎஃப் மாநில பட்ஜெட் அறிவிப்பை தொடர்ந்து கேஜிஎஃப் பகுதியின் வளர்ச்சி குறித்த எதிர்பார்ப்புகள் தவிடுபொடியாகியுள்ளன. இன்று நடைபெற்ற சிபிஐ செயற்குழு கூட்டத்தில் அரசின் அணுகுமுறைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த பட்ஜெட் கேஜிஎஃப் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என சிபிஐ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆர். ஜோதி பாசு மற்றும் தோழர் ஸ்ரீகுமார், தோழர் ரஞ்சித், தோழர் ரணதேவ், தோழர் புஷ்பராஜ் இவர்கள் இந்த பட்ஜெட்டை விமர்சித்துள்ளனர். பட்ஜெட்டில் கேஜிஎஃப் புறக்கணிப்பு. முக்கிய அம்சங்கள். செய்தியாளர் சந்திப்பில் சிபிஐ தலைவர் ஆர். ஜோதி பாசு அரசின் தோல்விகளை பட்டியலிட்டனர். ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் கனவு கலைந்தது. கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் திட்டத்திற்கு இந்த முறை 1% நிதி கூட ஒதுக்கப்படவில்லை. தொழிற்சாலைகள் இல்லை, வேலைவாய்ப்பும் இல்லை. 25,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்கும் நிறுவனங்கள் வரும் என உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்குறுதி வெறும் பேச்சோடு சரி. 100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை. மருத்துவமனை மேம்பாட்டிற்கு அங்கீகாரமில்லை. கேஜிஎஃப் பொது மருத்துவமனையை மாவட்ட அந்தஸ்திற்கு உயர்த்துவது குறித்தோ அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி வசதிகள் செய்வது குறித்தோ பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. நோயாளிகள் சிகிச்சைக்காக இன்றும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு. கடும் வறட்சி நிலவும் சூழலிலும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு பிஜிஎம்எல் குடியிருப்புகள் எப்படி இருந்தனவோ அதே அவலநிலையே இன்றும் நீடிக்கிறது. வளர்ச்சி என்பது கேஜிஎஃப் மக்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை. போராட்ட எச்சரிக்கை. பட்ஜெட்டில் இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக சிபிஐ கட்சி அறிவித்துள்ளது. வரவருகின்ற நகராட்சி தேர்தலில் மக்களின் குரலாக நின்று அரசுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம் என செயற்குழு எச்சரித்துள்ளது. இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்டிவி கேஜிஎஃப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ ಭಾರೀ ಶಾಕ್. ಬಜೆಟ್ನಲ್ಲಿ ಶೂನ್ಯ. ಸಿಪಿಐ ಪಕ್ಷದ ಆಕ್ರೋಶ. ಕೆಜಿಎಫ್ ರಾಜ್ಯ ಬಜೆಟ್ ಘೋಷಣೆಯ ನಂತರ ಕೆಜಿಎಫ್ ಪ್ರದೇಶದ ಅಭಿವೃದ್ಧಿ ಕುರಿತು ಜನರ ನಿರೀಕ್ಷೆಗಳು ಭಂಗಗೊಂಡಿವೆ. ಇಂದು ನಡೆದ ಸಿಪಿಐ ಕಾರ್ಯಕಾರಿ ಸಮಿತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸರ್ಕಾರದ ನಿಲುವಿಗೆ ತೀವ್ರ ಆಕ್ಷೇಪ ವ್ಯಕ್ತಪಡಿಸಲಾಯಿತು. ಈ ಬಜೆಟ್ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ ಮಾಡಿದ ದೊಡ್ಡ ದ್ರೋಹ ಎಂದು ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಆರ್. ಜ್ಯೋತಿ ಬಸು ಜೊತೆಗೆ ಶ್ರೀಕುಮಾರ್, ರಂಜಿತ್, ರಣದೇವ್, ಪುಷ್ಪರಾಜ್ ಅವರು ತೀವ್ರವಾಗಿ ಟೀಕಿಸಿದ್ದಾರೆ. ಬಜೆಟ್ನಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ. ಪ್ರಮುಖ ಅಂಶಗಳು. ಸುದ್ದಿಗೋಷ್ಠಿಯಲ್ಲಿ ಸಿಪಿಐ ನಾಯಕ ಆರ್. ಜ್ಯೋತಿ ಬಸು ಸರ್ಕಾರದ ವೈಫಲ್ಯಗಳನ್ನು ವಿವರಿಸಿದರು. ಒಗ್ಗೂಡಿಸಿದ ಟೌನ್ಶಿಪ್ ಕನಸು ಭಗ್ನ. ಹಿಂದಿನ ಬಜೆಟ್ನಲ್ಲಿ ಘೋಷಿಸಿದ ಒಗ್ಗೂಡಿಸಿದ ಟೌನ್ಶಿಪ್ ಯೋಜನೆಗೆ ಈ ಬಾರಿ 1% ಸಹ ಹಣ ಮೀಸಲಿಲ್ಲ. ಕಾರ್ಖಾನೆಗಳಿಲ್ಲ, ಉದ್ಯೋಗವೂ ಇಲ್ಲ. 25,000 ಯುವಕರಿಗೆ ಉದ್ಯೋಗ ನೀಡುವ ಕೈಗಾರಿಕೆಗಳು ಬರಲಿವೆ ಎಂದು ಸ್ಥಳೀಯ ಶಾಸಕರು ನೀಡಿದ ಭರವಸೆ ಕೇವಲ ಮಾತಿನಷ್ಟೇ ಉಳಿದಿದೆ. 100 ಎಕರೆ ಭೂಮಿ ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರೂ ಯಾವುದೇ ಪ್ರಗತಿ ಕಂಡುಬಂದಿಲ್ಲ. ಆಸ್ಪತ್ರೆ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಮಾನ್ಯತೆ ಇಲ್ಲ. ಕೆಜಿಎಫ್ ಸರ್ಕಾರಿ ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟಕ್ಕೆ ಮೇಲ್ದರ್ಜೆಗೇರಿಸುವುದಾಗಲಿ ಅಥವಾ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಸೌಲಭ್ಯ ಕಲ್ಪಿಸುವುದಾಗಲಿ ಬಜೆಟ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಘೋಷಣೆ ಇಲ್ಲ. ಪರಿಣಾಮವಾಗಿ ರೋಗಿಗಳು ಇನ್ನೂ ಚಿಕಿತ್ಸೆಗಾಗಿ ಅಲೆದಾಡುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ. ಭಾರೀ ಬರ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ ಪರಿಹರಿಸಲು ಯಾವುದೇ ವಿಶೇಷ ಅನುದಾನ ನೀಡಲಾಗಿಲ್ಲ. 20 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಬಿಜಿಎಂಎಲ್ ನಿವಾಸಗಳು ಹೇಗಿತ್ತೋ ಇಂದಿಗೂ ಅದೇ ದುಸ್ಥಿತಿ ಮುಂದುವರೆದಿದೆ. ಅಭಿವೃದ್ಧಿ ಎನ್ನುವುದು ಕೆಜಿಎಫ್ ಜನರಿಗೆ ಇನ್ನೂ ದೂರದ ಕನಸಾಗಿದೆ ಎಂದು ಅವರು ಹೇಳಿದರು. ಮುಂದಿನ ಹಂತ ಹೋರಾಟದ ಎಚ್ಚರಿಕೆ. ಬಜೆಟ್ನಲ್ಲಿ ನಡೆದ ಈ ಅನ್ಯಾಯದ ವಿರುದ್ಧ ಎಲ್ಲಾ ಸಂಘಟನೆಗಳನ್ನು ಒಂದಾಗಿಸಿ ಭಾರೀ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೆಸಲಾಗುತ್ತದೆ ಎಂದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಘೋಷಿಸಿದೆ. ಬರಲಿರುವ ನಗರಸಭೆ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಜನರ ಧ್ವನಿಯಾಗಿ ನಿಂತು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ತಕ್ಕ ಪಾಠ ಕಲಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ಕಾರ್ಯಕಾರಿ ಸಮಿತಿ ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡಿದೆ. ಜನ ಇಂತಹ ಇನ್ನಷ್ಟು ಸುದ್ದಿಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆರ್ಟಿವಿ ಕೆಜಿಎಫ್ ನ್ಯೂಸ್ ಅನ್ನು ಲೈಕ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. சிபிஐ கோலார் மாவட்ட கமிட்டி செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்தது. இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவின்படி 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய
காங்கிரஸ் அரசனுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2026 இருந்து 2027 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மரியாதைக்குரிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் அறிவித்தார். கேஜிஎஃப்ல மட்டும் இல்ல, கோலார் மாவட்டத்திலேயே இந்த பட்ஜெட் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமா கேஜிஎஃப்ல இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், கேஜிஎஃப்ல பிஜிஎம்எல் மூடின பிறகு ஒரு ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரி கேஜிஎஃப்ல இல்ல. பெமல்ல கூட இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட்ஸ் லோக்கல்ஸ் இன்னைக்கு இல்ல. சுமார் 5000 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்னன்னா, போன பட்ஜெட்ல இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் வந்து கேஜிஎஃப்ல அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. எஸ்டிமேட்டா ஒரு 1000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் பெமல் நகர்ல, பெமல் ஃபேக்டரிக்கு முன்னாடி கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் இது மூலியமா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது கேஜிஎஃப்ல இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்புக்கான எந்த விதமான ஃபண்டும் அலாட் பண்ணல. இந்த 100,000 ஏக்கர்ஸ்ல எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது, எந்த நாட்டு கம்பெனி வரப்போகுது, இல்ல என்ன பண்ண போறாங்கன்றதுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்துல இன்னொரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, கேஜிஎஃப்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ்ல கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்றது. ஏன்னா நம்ம ஊர் எம்எல்ஏ அசம்பிளில கூட அதை பத்தி பேசினாங்க. ஆனா பல போராட்டங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் பல்வேறு அமைப்புகள் நடத்திய போராட்டங்கள், கேஜிஎஃப்ல எப்படியாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த அறிவிப்பு எதுவுமே பட்ஜெட்ல இல்ல. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கேஜிஎஃப்ல எந்த விதமான நலனுக்காகவும் இந்த பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் பதித்த இடத்துல ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் வந்து அவர் பேர்ல பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி இருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய வேற எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. ஆண்டர்ஷன்பேட் மஸ்கத்துல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதை எடுத்து கர்நாடக அரசு இண்டஸ்ட்ரியல் பண்ணும், ஒரு அபிவிருத்தி பண்ணும், அங்க இண்டஸ்ட்ரியல் வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு கூட இன்னைக்கு இல்லை. கேஜிஎஃப்ல ஒரு நிரந்தரமான இந்த மைனிங் வீடுகள் சொந்தமாக்கப்படணும், மைனிங் ஆபரேஷன் மீண்டும் நடத்துறதுக்கு மாநில அரசு ஏதாவது முயற்சி நடத்துமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது எதுவுமே இல்லை. டோட்டலா கேஜிஎஃப் நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வரும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம். அந்த விதமான அறிவிப்பு கூட இன்னைக்கு இல்லை. இப்படி மோசமான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்குது. அதனால இந்த பட்ஜெட் வந்து தங்கவயலுக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. கோலார் மாவட்டத்துல பேசுற அளவுக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பும் கர்நாடக மாநில அரசு ஏற்படுத்தல. 6 எம்எல்ஏங்க இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட், எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. கண்டிப்பா இண்டஸ்ட்ரி ஏற்படுத்தி விடுவேன், அதனால பல தொழிற்சாலைகள் உருவாகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுவேன் என்றெல்லாம் தங்கவயல் எம்எல்ஏ தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் அதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. பட்ஜெட்லயே அறிவிப்பு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தங்கவயல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட இன்னைக்கு வந்து சுத்தம் சுகாதாரமற்ற நிலை இருக்கிறது. சரியான குடி தண்ணீர் இன்னைக்கு தங்கவயல் மக்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு திட்டங்கள் எதுவுமே இல்லை. நகராட்சியில இன்னைக்கு 35 வார்டுல எந்த விதமான அபிவிருத்தி வேலைகளும் இன்னைக்கு நடக்கல. அதனால இந்த பட்ஜெட்
மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து போராட்டங்கள் மூலியமாக மீண்டும் நாங்கள் தங்கவயலினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராட்டத்தை முன்னெடுப்போம். வருகின்ற நகரசபை தேர்தலிலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும், போட்டியிடும். நகரசபையிலே இருக்கக்கூடிய அவல நிலைகளை எல்லாம் மிகப்பெரிய போராட்ட வடிவத்திலே நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதை கூட நாம் சொல்றோம். தினப்பயணிகள் இன்னைக்கு ட்ரெயின் வசதி இல்ல, சரியான நேரத்துக்கு ட்ரெயின் இல்ல, ஆல்டர்னேட் எங்களுக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கான ஒரு திட்டத்தை கூட பட்ஜெட்ல, சென்ட்ரல் பட்ஜெட்ல கூட எதுவுமே இல்லை. கமல் இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 1.5 வருஷமா கடுமையா போராடிட்டு வராங்க. அவங்களுடைய பிரச்சனையை கூட இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டும் சரி எந்த விதத்திலையும் தீர்த்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு தெரியல. தொழிலாளர்களுடைய இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. தங்கவயலினுடைய வீடுகளை சொந்தமாக்கப்படணும்ன்ற கோரிக்கை வலுவாக பல்வேறு விதங்களில் தங்கவயலிலே போராட்ட குரல் வந்து இருக்கிற நேரத்துல இன்னைக்கு இந்த எம்பி மற்றும் எம்எல்ஏ இந்த தொழிலாளர்களுடைய வீடுகளை சொந்தமாக்குவதற்காக என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதை கூட இன்னைக்கு மக்கள் மத்தியில தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. 25 ஆண்டுகள் கடந்த பிறகு கூட பிஜிஎம்எல் நிர்வாகம் வீடுகளை எந்த விதத்திலையும் மெயின்டைன் பண்றதில்ல. அவங்க ஒன்னும் வாட்டர் சப்ளை பண்றதில்ல, அவங்க ஒன்னும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றதில்ல, அவங்க சுகாதாரத்தை மெயின்டைன் பண்றதில்ல. ஆனா வீடுகள்ல இருக்கக்கூடிய ரெண்டுகளை இன்னைக்கு கட்டணும்னு சொல்லி ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான ரூபாவை தொழிலாளர்கள் கட்டணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கம்பெனி கோர்ட்ல பிஜிஎம்எல் கேஸ் பெண்டிங் இருக்குது. இந்த சொத்து யாருக்கு சேரணும், யார் எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு வீடுங்க இருக்குது, எவ்வளவு மண்டபம் இருக்குது, என்னென்ன அசட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெனி கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது பிஜிஎம்எல் நிர்வாகம் இப்படிப்பட்ட நோட்டீஸ்களை கொடுத்து தொழிலாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற வேலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதன் மீது நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கூட நடத்துவோம் என்பதை பிஜிஎம்எல் நிர்வாகத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம். தங்கவயலில இன்னைக்கு இளைஞர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உணர்ந்து போராட்டத்திற்கு ஆதரவாக அவர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது. முக்கியமா இது பட்ஜெட்டை பத்தி சொல்றதுக்காக இந்த பிரஸ் மீட்டை நான் அழைச்சேன். அதனால தங்கவயல் மாநில அரசு 3 நாமத்தை போட்டிருக்கிறது. இனி இந்த தொகுதிக்கு எங்கே தொழிற்சாலை வரும், எங்கே எல்லா பிரச்சனைகளும் தீரும், ஒரு மாற்று திட்டத்தை மாநில அரசு இன்னைக்கு பட்ஜெட்ல நிராகரிச்சிருக்கும் போது எப்படி நமக்கு ஒரு நல்வாழ்வு பிறக்கும் என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநில அரசை வலியுறுத்தி இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தொகுதியிலே புதிய தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்காக அவரே வீதியிலே இறங்கி போராட வேண்டும் என்ற கோரிக்கையை கூட இன்னைக்கு சிபிஐ விடுகிறது என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை கூட நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி.